ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு காரணம் உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ யா, டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எப்படி இந்த ஒரு ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் உங்களோட பீஸையும் எப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம், நிறைய இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது முன்னாடி வாட் இஸ் ஆக்சிடோசின், ஆக்சிடோசினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிடோசின் அப்படின்றது ஒரு லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணு உங்க பார்க்குது, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து லவ்வா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆக்சிடோசின் வந்து உங்களுக்கு பீக்கில் இருக்கும். பட் எனிவே, ஸோ ஆக்சிடோசின் எப்போல்லாம் நம்மளோட பிரெயினில் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய கொஞ்சிறப்ப சுரக்கிறது ஆக்சிடோசின். நீங்கள் யாரையாச்சும் கண்மூடித்தனமாக நம்புறீங்க அப்படின்னா அப்போ சுரக்கிறது ஆக்சிடோசின். நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, இல்லை யாருக்காச்சும் மனசார ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ சுரக்கிறது ஆக்சிடோசின். ஸோ ஓவராலாக இட் கனெக்ட் பீப்புள். உங்களையும் மற்றவங்களையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஆக்சிடோசின். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சயின்ஸ் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் ஃபீலிங் அலோன், நீங்கள் எப்போவுமே தனியாக தான் இருப்பீங்க. ஒரு மாதிரி மற்றவங்க உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லோன்லியாக தான் ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களோட ஆக்சிடோசின் லெவல் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் ஆகுறது, லைக் நல்லா தான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கோவப்படுறது, அழுகிறது, டாக்டர் திவாகர் மாதிரி அப்படின்னு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் மூட் ஸ்விங். ஸோ இதுக்கும் காரணம் ஆக்சிடோசின் லெவல் கம்மியாக இருக்கிறது தான். அப்புறம் உங்களால் யாரையும் பெருசாக நம்ப முடியாது. அப்புறம் எமோஷ்னலாக நம்ப இருக்குது, எமோஷ்னலி நம்ப இருக்கிறது, லைக் ரொம்ப எமோஷ்னலி நம்ப இருப்பீங்க. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க எமோஷ்னலாக. அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. அப்புறம் பெருசாக யாரு கூட ரியல் கனெக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த ரீசன்னால தான் உங்களால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டோபமைன். ஸோ அந்த டோபமைன் வந்து உங்களுக்கு வந்து பீக்கில் இருக்குது, ஆக்சிடோசின் லெவல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் உங்களால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ யா, சயின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதை அடுத்து உங்களோட ஆக்சிடோசின் லெவலை வந்து எப்படி நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ரியல் ஹக். ஸோ நீங்கள் யாராச்சும் ஹக் பண்ணுறப்போ டெஃபினட்டாக உங்களோட ஆக்சிடோசின் லெவல் அப்படின்றது பீக்கில் இருக்கும். யாராச்சும் ஹக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ஃபாதர் ஹக் பண்ணலாம், இல்லை உங்களோட மதர், இல்லை உங்களோட பிரதர்ஸ், இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னரை ஹெல்ப் பண்ணலாம். இல்லை பிரதர் எனக்கு பார்ட்னரும் இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், லைக் அப்படியா ஃப்ரெண்டையும் ஹெல்ப் பண்ண ஒரு மாதிரி இருக்குன்னா வீட்டில் பெட்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லை டாக்ஸ், கேட்ஸ், ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுங்களெலாம் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. ஸோ உங்களோட ஃபேமிலி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருப்பீங்க, உங்களோட ஃபேமிலி கூட எப்போ நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த மாதிரிலாம் நல்லா கலகலன்னு சிரித்து பேசுகிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கிறப்பையும் உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து மேலே போகும். அப்புறம் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறப்ப, ஹெல்ப் பண்ணால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் ஆக்சிடோசின் தான். அப்புறம் நான் சொன்னது தான் பெட்ஸ், டாக்ஸு, கேட்ஸு, லைக் இந்த பேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க வீட்டில், லவ் பேர்ட்ஸ், பேரட் அந்த மாதிரி. ஸோ அதுங்க கூடலாம் கொஞ்சம் விளையாடுறப்ப உங்களுக்கு வந்து ஆக்சிடோசின் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கோயிலுக்கு போகிறது, லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கோ, மசூதிக்கோ, சர்ச்சுக்கோ இல்லை இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடோசின் லெவல் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுறீங்க அந்த காட் கூட. அது எந்த காடாக வேணா இருக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வம். அவங்க கூட வந்து கனெக்ட் ஆகுறப்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே இல்லை உங்கள் ஃபேமிலியே யாராச்சும் இருப்பாங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வர்றப்ப அவங்க நல்லா வருவாங்க.
என்னன்னு கேட்டால் அங்கனக்குள்ளே நடக்கிற கனெக்ஷன் தான். அவங்களுக்கும் அந்த காடுக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன். ஏன்னா அவங்களால யாரும் எனக்கு பெருசாக நம்ப முடியாது அப்படின்ற ஒரு ரீசன்னால அவங்க கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போய் அவங்க அவங்களோட அந்த காட் கூட வந்து கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த காட் கூட கனெக்ட் ஆகுறப்ப அங்கே ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அவங்களுக்கும் அந்த காடுக்கும் உள்ள கனெக்ஷன் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடோசின் அப்படின்றது நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நீங்கள் கோயிலுக்கு போகணுமா போக வேணாமான்றது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் காட் கூட கனெக்ட் ஆகுங்க. அப்போனா உங்களோட ஆக்சிடோசின் லெவல் வந்து நேச்சுரலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் எமோஷனல் டிப்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து சயின்ஸால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சிடோசினையும் அண்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபைனலாக டோன்ட் சேஸ் ஹாப்பினஸ், சேஸ் பீப்புள். ஓகே, ஸோ ட்ரூ பீஸ் வந்து அதாவது மன நிம்மதி வந்து டோபமைனில் கிடையாது. டோபமைன் அப்படின்றது ரிவார்ட் ஹார்மோன். பட் ஆக்சிடோசினில் தான் உங்களோட உண்மையான மன நிம்மதியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மனசார உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடஞ்சி போகலை. யூ ஜஸ்ட் நீட் அ ரியல் கனெக்ஷன். உங்களுக்கு வந்து ரியல் கனெக்ஷன் தான் தேவை. ஸோ வெதர் நீங்கள் வந்து அப்போ கால் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணலாம், அவங்க அம்மா கிட்ட பேசலாம், இல்லை பார்ட்னர்கிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடஞ்சி போயிருந்தது வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடும். இது வந்து நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் பார்ட்னரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆக்சிடோசின் லெவல் வந்து பீக்கில் போகிறது தான் காரணம். ஸோ அதனால எல்லாமே சயின்ஸ் தாங்க, இங்கே எல்லாமே சயின்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட்.